ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீங்க சரியா வேலை பார்க்காததுக்கு நான் தண்டனை அனுபவிக்கணுமா? என்ன சார் ஆச்சு இப்போ? என்ன ஆச்சா? சொல்லுடா காளி. டேய் நரேஷ், நம்ம பிசினஸ் பண்ணவே முடியாதுடா. நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தோம்ல, அந்த அப்ளிகேஷனே கேன்சல் பண்ணிட்டாங்கடா. ஏன்? அதெல்லாம் எதுவும் தெளிவா சொல்லலையேடா. டேய், ஒரு லோனை கேன்சல் பண்ணாங்கன்னா ஏன் கேன்சல் பண்ணாங்கன்ற காரணத்தை சொல்லணும்லடா. அப்படி ரூல்ஸ் இருக்குல்ல? இல்லடா, அவங்க என்ன சொன்னாங்க தான். ஆனா எனக்கு தான் எதுவும் தெளிவா புரியல. உன் அக்கௌண்ட் எது டிஃபால்ட் அக்கௌண்ட்ங்கிற மாதிரி சொன்னாங்கடா. நான் ஏற்கனவே உங்க பிரான்ச்சுக்கு மெயில் பண்ணல சார். நான் உங்ககிட்ட வாங்கின பர்சனல் லோன்லாம் கட்டி முடிச்சிட்டேன். ஆனாலும் என் அக்கௌண்ட் டிஃபால்ட் அக்கௌண்ட்டை வச்சிருக்கீங்க. அதை கிளியர் பண்ணுங்க சொன்னல சார். டிஃபால்ட் அக்கௌண்ட்னா என்ன? டேய், எல்லாமே இப்போ ஒன்று சொல்லணுமா? அப்புறம் சொல்லட்டுமா? சாரி. அது ஆல்ரெடி என்னன்னு செக் பண்ண சொல்லிட்டேன் சார். நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகிக்க வேணாம். நான் கிளியர் பண்ண சொல்லிடுறேன். 2 daysல கிளியர் பண்ணிடுவாங்க. 2 daysலையா? ஏன் சார், ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா 21 நாளுக்குள்ள அது என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு சிவிலுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிருக்கணும்ல சார். அவங்க அதை 9 நாளுக்குள்ளே கிளியர் பண்ணியிருக்கணும். ஆக மொத்தம் ஒரு பிரச்சனைக்கு 30 நாளுக்குள்ளே நீங்கள் தீர்வு கொடுத்துருக்கணும்ல சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 43 நாள் ஆகுது. என்ன விளாட்றீங்களா சார்? நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் எவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? எது சின்ன விஷயமா? எனக்கு லோன் கேன்சல் ஆனது உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம் சார். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நாங்கள் லோன் கட்டலாம் மட்டும் நோட்டீஸ் அனுப்புறது, ஃபோன் பண்ணுறது, போஸ்ட் அடிக்கிறது எல்லா வேலையும் பண்ணுறீங்களா? இப்போ உங்கள் சைடு தப்பு இருக்குது. இதுக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க? சார், எங்கள் சைடு தப்பு தான் சார். 2025 சிபில் அப்டேட்டின் படி நாங்கள் டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு 100 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் கொடுத்துருவோம். நீங்கள் சொன்ன கணக்குப்படி 43 நாள் ஆகுது இல்லைங்களா? 30 நாளைக்குள்ளே உங்கள் பிரச்சனை நாங்கள் சரி பண்ணியிருக்கணும். ஆனால் பண்ணலை. நீங்கள் அதுக்கப்புறம் 13 நாள் வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாங்கிற கணக்கில் 13 நாளைக்கு 1300 ரூபா ஃபைன் அமௌண்ட் நாங்களே கொடுத்துருவோம். ஓகே தானே? ஓகே தானவா? உங்கள் 1300 யாருக்கு சார் வேணும்? அங்கே எனக்கு கேன்சல் ஆனது 5 லட்ச ரூபா லோனு. சார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம பேங்க்குக்கு எடுத்துகிட்டு வாங்க. நான் உடனே கையெழுத்து போட்டு அந்த லோனை சேங்ஷன் பண்ணிடுறேன். சார், உங்கள் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி தான், அந்த பேங்க்கில் போய் அப்ளை பண்ணேன். தப்பு உங்கள் சைடு இருக்குது சார். உங்கள் மேலேயும் உங்கள் பேங்க் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகிறேன். அதுக்கு நஷ்டீடு வாங்க தான் போகிறேன். வாடா. சார் சார் சார், நமக்குன்னு எங்கே இருந்தால் பிரச்சனைலாம் வருமோ? ஒரு அக்கௌண்ட் டிஃபால்ட் அக்கௌண்ட்டாக மாறிடுச்சுன்னா எந்த பேங்க்லேயுமே லோனும் வாங்க முடியாதா? ஆமாண்டா மணி. சரி, அந்த அக்கௌண்ட் டிஃபால்ட் அக்கௌண்ட்டாக எப்போ மாறும்? இப்போது நீ லோன் எடுத்து இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். இப்போ அந்த இஎம்ஐயில் நீ சரியாக கட்டிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. இதுவே நீ 3 மாதத்துக்கு எந்த இஎம்ஐயும் கட்டலை, அதாவது 90 நாட்களுக்கு எந்த இஎம்ஐயுமே நீ கட்டலை அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அதை என்பிஏ அக்கௌண்ட்டாக, அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் லிஸ்ட்டில் வைப்பாங்க. சரியா? அதை தான் டிஃபால்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் ஒரு அக்கௌண்ட்டு டிஃபால்ட் அக்கௌண்ட்டாக மாறுது. ஓ, ஆனால் இதனால் இப்போ என்ன ஆக போகுது? என்ன ஆக போதா? நான் கரெக்டாக இஎம்ஐ டேட் தவறாமல் கட்டினதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுல்ல. அதெல்லாம் இல்லாமல் என் சிபில் ஸ்கோர் இப்போ குறைஞ்சிருக்கும். அப்படி குறைஞ்சதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் எனக்கு லோன் கிடைக்கும். அப்படி இல்லாமல் சில இடங்களில் லோனே கிடைக்காது எனக்கு. ஓ, லோனே கிடைக்காதா? சரிண்ணே, பேங்க்கில் ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அவர் ஏதோ 2025 சிபில் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னார். ஆமாண்டா மணி. இந்த சிபில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2025க்கு ஒரு 6 அப்டேட் கொடுத்தாங்க. அதில் ஒன்று தான் இந்த 30 நாளுக்குள்ளே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து 30 நாளுக்குள்ளே அந்த பேங்க் சரியாக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னாக்கா அடுத்த ஒரு நாளைக்கும் 100 ரூபாய் வீதம் நம்மளுக்கு வந்து ஃபைன் தரணும் அப்படின்ற ரூல். ஓ, அப்போ அந்த மற்ற 5 அப்டேட்டு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, 30 நாளுக்கு ஒரு டைம் வந்து சிவில் வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 15 நாளுக்கு ஒரு டைம் சிவில் ஸ்கோரை வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, எனக்கு புரியல. இப்போது நீ ஒரு இஎம்ஐ எடுத்து 5ஆம் தேதி ஆனால் கட்டிகிட்டு இருக்க, லோன் கட்டிகிட்டு இருக்கேன்னு நினச்சிப்போம். சரியா? அதை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அடுத்த மாதம் 5ஆம் தேதி தான் இவர் போன மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐயை சரியான டைமுக்கு கட்டல, லேட்டாக கட்டினாரு அப்படின்ற அப்டேட்டை சிவிலுக்கு கொடுப்பாங்க. சரியா? ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சிவிலு, நீங்கள் 30 நாளுக்கு ஒரு டைம் இப்படி அப்டேட் கொடுக்குறீங்களே, அதை அப்படி கொடுக்காம 15 நாளுக்கு ஒரு டைம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீ 5ஆம் தேதி கட்டாமல் ஒரு 10ஆம் தேதி கட்டணும்னு நினச்சிப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 5ஆம் தேதி கட்ட வேண்டிய இஎம்ஐயை இவர் 20ஆம் தேதி போய் அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா 15 நாளுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து 10ஆம் தேதி தான் இஎம்ஐ கட்டினாருன்னு 20ஆம் தேதியே உனக்கு சொல்லிடுவாங்க. என்ன 15 நாளில் அப்டேட் பண்ணுறதுனால என்ன ஆயிரும்? என்ன ஆகுமா? சிபில் ஸ்கோர் குறைஞ்சிருமேனு எல்லாரும் ப்ராப்பராக இஎம்ஐ கட்ட ட்ரை பண்ணுவாங்கள்ல. ஓ, அதில் இப்படி வேறு ஒன்று இருக்கா? ஆமாடா. இப்போ 3வது அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு கஸ்டமரோட சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கேன், எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க பேங்க் சைட்லேருந்து. ஆனால் இனிமேல் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது எந்த கஸ்டமரோட சிபில் ஸ்கோர் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ இல்லை மெயில் ஐடி மூலமாகவோ அவங்களுக்கு இந்த தகவலை கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன? அதனால் இப்போ என்ன ஆயிரும் போகுது? என்ன ஆயிரப்போதா? ஏண்டா சிபில் ஸ்கோர் குறையாதா? ஏன்னா அதான் கரெக்டாக இஎம்ஐ கட்டிடுறோம்ல, அப்புறம் எப்படி சிவில் ஸ்கோர் குறையும்?
ஏய் அடிக்கடி சிவில் ஸ்கோர் செக் பண்ணக்கூடாதுடா. அப்படி செக் பண்ணால் குறையும். அது எப்படி குறையும்? இப்போது 4-5 டைம் நம்மளோட சிவில் ஸ்கோரை செக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். சிவில் கம்பெனி என்ன நினச்சிக்கோன்னா, இவங்க நிறையா டைம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, ஆனால் அங்கெல்லாம் லோன் கேன்சல் ஆகிருக்கு போல், அதனால தான் அகைன் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ இவங்க ஏதோ இம்ப்ராப்பராக இருக்காங்க, அப்போனா இவங்களுக்கு சிவில் ஸ்கோர் இவ்வளோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு டைம் செக் பண்ணும்போதும். ஓ, இதனால கூட சிவில் ஸ்கோர் குறையுமா? சரிண்ணே, அந்த 4வது அப்டேட்டு? அது என்னென்னா, ஒரு லோனை கேன்சல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, முன்னாடிலாம் அவங்க சொல்லுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ இந்த ரீசனுக்காக தான் அவங்க லோனை கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 2025 அப்டேட்டில் கம்பல்சரி ஒரு கஸ்டமரோட லோன் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னா ஏன் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ரீசனை நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கேன்சல் பண்ணிட்டாங்களே, அது சொன்னால் என்ன சொல்லாட்டி என்ன? அப்படி இல்லைடா, 2வது டைம் மறுபடியும் நம்ம போய் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த என்ன தப்புன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா நம்ம கரெக்ட் பண்ணிட்டு போய் பார்த்துக்கலாம்ல. கரெக்டு தானே. சரி, அந்த 5வது அப்டேட்டு? அது என்னன்னா, முன்னாடி வருஷத்துக்கு ஒரு டைம் சிவில் ஸ்கோர் நம்மளால் செக் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாக. அதுக்கு மேலே செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி தான் பார்க்கணும். அப்படியே பார்த்தாலும் பார்க்குற நேரத்தில் எவ்வளோ சிவில் ஸ்கோர் இருக்குன்னு பார்த்துக்க முடியுமே தவிர அதோட ஹிஸ்ட்ரிலாம் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பேங்க்கோட வெப்சைட்லேயே அந்த சிவில் ரிப்போர்ட்டை 1 இயருக்கான சிவில் ரிப்போர்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், அதை வந்து எல்லா கஸ்டமரும் பார்க்குற மாதிரி ஒரு டைம் பார்க்குற மாதிரி அலோவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல இல்லைண்ணே, இப்போ நம்ம சிவில் ஸ்கோர் செக் பண்ணிக்கலாம், அது எதனால் குறைஞ்சது அப்படிங்கிற காரணமும் நமக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னா ஏன் போய் குறைச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் கேட்கலாம்ல. ஆமாம், அதே மாதிரி கடைசி அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்டை டிஃபால்ட் அக்கௌண்ட்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட் தரவர்கிட்ட உங்கள் அக்கௌண்ட்டை நாங்கள் டிஃபால்ட் அக்கௌண்ட்டை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, டிஃபால்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கலாம் கிடையாது, அவங்க டேரெக்டாக அந்த லிஸ்ட்லேயே அவங்க எடுத்து வச்சிடலாம். ஆனால் இனிமேல் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, கஸ்டமருக்கு வந்து அவங்களோட அக்கௌண்ட் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும், அப்படி ஒரு வேளை தப்பு இருந்தாலும் திருத்திக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் 2024 ஒருத்தர் வந்து மன்னார்குடியில் லோன் வந்து அப்ளை பண்ண போயிருக்காரு, ஆட்டோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண போயிருக்காரு. அங்கே வந்து லோனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டது, சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சிவில் ஸ்கோர் கம்மியானுச்சு அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்காரு. பேங்க் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இப்படி ஒருத்தருக்கு வந்து 19,000 ரூபா கடன் வாங்கியிருக்காரு, அதுக்கு சாட்சி கையெழுத்து நீங்கள் போட்டிருக்கீங்க, அவர் சரியாக அந்த கடனை கட்டலை, இப்போ வரைக்கும் ஃபைன் அமௌண்ட்லாம் சேர்த்து 40,000க்கு மேலே வந்துருச்சு, அதை நீங்கள் தான் கட்டணும், நீங்கள் எதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவர் சொல்லியிருக்காரு, நான் எங்கேங்க அப்படி பண்ணேன், அப்படி பண்ணவே இல்லை, நீங்கள் சரியாக செக் பண்ணி பாருங்கள், அது என் சைடு தப்பே கிடையாது சொல்லியிருக்காரு. இல்லை நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இருக்குல்ல, அங்கே போய் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவங்க அதை விசாரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இவர் பேரில் இருக்க, இவர் பேர் வந்து பாருங்கன்னா நாராயணன், இவர் பேரில் இருக்க இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த 19,000 கடன் வாங்கினார்ல, அவருக்கு கையெழுத்து போட்டு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு, இவர் கிடையாது. இப்படி நேம் ஒரே மாதிரி இருந்தனால கன்ஃபியூஷன் ஆகி பேங்க்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் பேரை போட்டு விட்டதுனால இவர் கேஸ் கொடுத்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் இழப்பீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் நடத்துறதுக்கு 10,000 ரூபாய் அமௌண்ட்டையும் வந்து எக்ஸ்ட்ராவும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிறனால தான் இந்த அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்களாண்ணே? அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கினவங்க இவங்க 2 பேரும் நடுவில் பிரச்சனைகளை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இருக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க, அது மீன் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதில் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பிரச்சனைகளை சந்திச்சிங்க, அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ட்ரிக்ஸை பயன்படுத்துனீங்க அப்படின்றதெல்லாம் கூட எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், மக்களுக்கும் தெரியப்படுத்தலாம். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து லோன் போட்டு சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ராம்குமார் சார் கூட அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு.